உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த சேமியா வச்சு பால் பாயாசம் செய்ய போனால் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு சீனி போட்டுக்கலாம். மூடிக்கலாம். அது கூட திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். அடுத்து சேமியாவை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூட காய்ச்சி வச்சுக்கிற பாலை ஊற்றிக்கலாம். இது மாதிரி பால் பாயாசம் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.